இலை போட சொல்றாங்களே, இலை எப்ப போடுவாங்க? இவ செத்தா 15வது நாள் நடப்புக்கு இலை போடுவாங்க. இலை போட சொல்லி சாப்பிடுறதுக்கு போட்டேன். திருப்படியா எனக்கு தெரியும். எவன் சொல்லி கொடுத்தா உனக்கு? எனக்கு தெரியாது. அனைத்தும் தெரிஞ்சவங்க நீங்கதான். நீங்க சொல்லுங்கம்மா. மத்ததெல்லாம் சொல்லி தரியே, சொல்லி தர மாட்டேன். இந்த பக்கம் போன அந்த வயிற்றுல இறங்காதா? உறக்குதுடா கடவுளே, கருமாரி அம்மா தாய். அம்மா, தாய் மனசு தங்கும் நான் அறிஞ்சது நன்றி சொல்ல போனாதம்மா. மனது தங்கம் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா. ஈரேழு ஜென்மம் இது மாறாத பந்தம். கொட்டி சாப்பிட்டேன். அடி கும்பத்தழகி அம்மா, அடி மயான போலாங்க. நம்ம அம்மா சோச்சா துட்டா அவ சூத்தா இருக்கும், குடலா இருக்கும். நான் போடல. கோவில் கதவடைச்ச சுவாமி தூங்க போறதில்லை. கோழி மீது சூமந்து கோவில் கதவடைச்ச சாமி தூங்க போறதில்லை. கோழி பணமே தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாலும் ஈரேழு ஜென்மம் இது மாறாத பந்தம்.
வெங்காயத்தூள் அதிகமா போட்டுக்கிறாங்க. உப்பு இருந்ததா சாப்பாட்டுல? ரசம் சப்புன்னு இல்லை சப்புன்னு யாரால துப்புறான்? உன்னால அந்த ஆட்டுக்கறி வச்சாங்க அம்மா. அதை சாப்பிட்டு நாலு பாட்டு சாப்பிடாதடா அதிகமான்ற அழகரு சாப்பாட்டுல உப்பு இருந்ததா? உப்பா உப்புல சாப்பாடு இருந்ததா? சாப்பாட்டுல வாய வைக்க முடிச்சுதாடா? சாப்பாடுல நீ ஏன் வாய வைக்கிற சொல்லு? என்ன பாருங்க அது? சாப்பாடு தான் நம்ம வாயில வைக்கணும். நல்லா செஞ்சாலாம். யார் சொல்லி கொடுத்தலாம்? யாரா? அவங்க அம்மா இருந்ததுதான் சொல்லி கொடுத்துருப்பா. ஆத்தா சரிடா, இது முடிஞ்சு போச்சு. உங்க அம்மா ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ தப்பு செய்யறா செஞ்சு வச்சுட்டா சாப்பிட்டோம். அதுவும் நெஞ்சில அடிச்சு வச்சு தூக்கிட்ட பாதி. என்ன பண்றது? செத்து போட்டுட்டா என்ன பண்ணிருப்பேன் சொல்லு? மாட்டேன் நான் செத்து போயிட்டேன். பாதி எடுத்துட்டியா? கூடு போட்டு மகாலிட்டேன். உள்ள போயிட்டு அப்பதான் எனக்கு என் செல்ல குஞ்சி, என் செல்ல குஞ்சி, என் வயிறு குஞ்சி இல்ல ஒண்ணுமே கிடையாது. போ மார்கழி திங்கள் அது மட்டும் கிடையாது. பாக்கி
இருக்குது நம்ம அரண்மனையில அரண்மனையில பெரிய தொண்டிக்குது பாரு எங்க அம்மா விட்டு கொடுத்து வாத்தா விட்டு சீதனமா தூக்காந்து பெரிய தொட்டி அது மாடி வச்சு அடியில ஓட்டியா போட்டு வாத்தா விட்டு தொட்டி டேய் ஆனா அத தொட்டி தொட்டி 100 குடம் தண்ணி பிடிக்கடா 100 குடம் தண்ணி பிடிக்கும் உள்ள போய் குடத்தை எடுத்துட்டு வா எடுத்துட்டு வரேன் வந்து அவகிட்ட குடு நான் உள்ள 5 நிமிஷத்துல அவ தொட்டிக்குள்ள ரோப்பா எடுத்துட்டு வா மாமா போடி ஐயா போறடா பாவிகளா ஐயா பாவிகளா அந்த பிளாஸ்டிக் போடடா மக்களா வேற எங்க வைப்பா அவளும் எடுத்துப்பா அத கூட வா ஏய் ரெடி போட்டேன் ஏய் எடு சிலுக்க குத்தி மலக்கறன உன்னை உன்னலாம் திருச்சிரப்பா காசலாம் ஊரெல்லாம் நீ மேசலாம் நான் யாரா சொல்லி போனா சொல்லு எப்ப பார்த்தேன் இந்த நேரத்துல பார்த்தேன் எந்த டைம்ல பார்த்தேன் எந்த டைம்ல பார்த்தேன் பிப்ரவரி 14 செங்கற்பட்டு டோல்கேட்டு 6:30க்கு இண்டிகா காரு அது மேல தெரியாது கார்ல வந்தாங்க ஆளுங்க வந்தாங்க அது வருவாங்க நடைய கஷ்டம் ஏய் இந்த குடத்தை எடுத்து போய் அரண்மனை எடுத்து பெரிய தொட்டி 100 குடம் தண்ணி பிடிக்கும் 5 எடுத்து வா சரியா புறப்பட்டுமா சீக்கிரமா வாங்கட்டும் கடவுளே 100 குடம் தண்ணி பிடிக்கணுமா 5 நிமிஷத்துல குடத்தை ரொப்பணுமா மோட்டர்ல பிடிச்சா கூட 5 நிமிஷத்துல ரொம்ப அது இந்த பாவி பேர்பட்ட கொடுமையை செய்யறாளம்மா பாவமா இந்த பாவி நான் இருக்கிற வரையும் 100 குடம் தண்ணி நான் ஒரு வேலையை ஊத்துறமா உதவிக்கு கூட எந்த ஒரு வேலையை ஆட்கள் வரக்கூடாதா அந்த பாவி செய்யும் கொடுமை எல்லாம் எல்லை இல்லாத போகுது அவதான் அப்படி மனசாட்சி இல்லாத பேசிட்டு போறாளே அவளை ஏன்னு ஒரு வார்த்தையை தட்டி கேட்க மாட்டியா அவ சொல்றதுக்கெல்லாம் இப்படி தலையாட்டிக்கிட்டு இருக்கிறியப்பா நான் தலை ஆட்டி கிடக்குறேன் எனக்கு நரம்பு நிக்கல நான் தலையை ஆட்டி கிடக்குறேன் மா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன் உன் நல்ல மனதத்தாமா இப்ப ஏற்பட்ட நிலைமை நடக்கணும் 1 குடமா 2 குடமா 100 குடம் தண்ணி ஊத்துமா உதவிக்கு கூட ஆட்கள் வரக்கூடாது இந்த பாவி நான் போயிட்டு வரேன் அம்மா என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயி இந்த பாவி ஒவ்வொரு நாளும் இப்பேற்பட்ட சித்திரவதைகளை செய்துகிட்டு வரல அம்மா இவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காத தாயி அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்றெடுத்தே அம்மா 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்றெடுத்தே அம்மா ஊரத்தத்தை எல்லாம் பாரா தந்து ஒத்தி வளர்த்தே அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா
ஆள் காட்டி விரல பிடிச்சி அக்கா சொல்லி கொடுத்தேன் ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன் நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் ஏனம்மா பாலூட்டி என்ன வளர்த்து அம்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ ஆமா பூவர சம்பு பூத்தாச்சு நாங்க குட்டி தண்ணி ஊற்றியம்மா ரொம்ப போய்க்குது உண்மையா அவன் சொல்றேன் நான் பார்த்தேன் நானும் உண்மையாவா ஒட்டி நம்ம ரொம்ப போய்க்குது நான் பார்த்தேன் நான் பார்க்கல இங்க வா டேய் அந்த அக்காவும் அந்த அக்காவும் காட்டு உள்ள போடாதோ நான் பார்த்தேன் என்னடா பண்ண மாட்டேன் ஏண்டி பத்மாவதி ரோக்கிட்டியா
99 கூட ஊத்தணுமா? என்னது தொட்டி நிரம்பி விட்டது. 99 கூட ஆமா. இதுல என்ன அப்படின்னு சொல்லு. இதுக்கு முன்னாடி வேலையாட்கள் வேலை செஞ்சிருப்பாங்க. சரி அவங்க ஒரு பொறுப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. பாதி குடமா எடுத்து ஊற்றிருப்பாங்க. அதனால 100 குடம் தண்ணி பிடிச்சிருக்கோம். அம்மா யாரு? இந்நாட்டு இளவரசி. அதனால தண்ணி எடுத்து ஊற்றிருக்கோம். 99 குடத்துல தொட்டி ரொம்ப வச்சிருக்கோம். அப்படியா ஒண்ணுமே கிடையாது கிடையாது. மீதி ஒரு குடம் இருக்கா? ஒரு கூட தண்ணி இருக்குமா? அது எங்க ஊத்தணும்னு சொல்லுங்க. இவன் தலையில ஊத்திட்டு போறேன். பாத்தியாடா என்ன ஒரு ஆண் வருந்தா உன் தலையில ஊத்த வருவா? இவன் தலையில ஊத்த. ஏய் அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் செய்வா. அதான் விஷயம். செய்யலன்னா பத்மாவதி என்ன சொன்னாலும் செய்வேன். செய்வியா? கிடையாது. சத்தியமா? சத்தியமாமா. நல்லதா போச்சு. டேய் 20 நிமிஷம் பத்மாவதி அம்மா. நீ உள்ள போயிட்டு சரிங்கம்மா. திருப்பி ஆன் பண்ணி விட்டுறாங்க. டேய் இங்க வாடா. நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வாள். நீ என்ன செய்ய சொல்றா? பொருள் வாங்கியா? அதிர்ஷ்டம் வெள்ளை அதிர்ஷ்டமா? பாவை எடுக்கலாம். நம்ம 2 பேரும் துடுப்பு எடுக்கணும். நான் போடுவேன் துடுப்பு. நான் மாவு போட்டு வாப்பா. நீ ஒண்ணு கேட்க வேணாம். இங்க வா. டேய் வா. நீ இப்ப என்ன தெரியுமா செய்ய போறேன்? நான் என்ன சொன்னாலும் பத்மாவதி செய்வா. அதனால இப்பொழுது நந்தவனத்துக்கு நாங்க 2 பேரும் போக போறோம். எதுக்கு நந்தவனம் போக போறீங்க? கோலாட்டம் குச்சாட்டம் நடத்தண்டா. அது இங்கே ஆடலான்னு எப்படி ஆடுவாங்க? நந்தனம் 200 தாடி போனோம். நந்தனம் நந்தவனம். நந்தவனம் ஆமாண்டா. அது தெரிஞ்சு பார்த்தா நந்தவனம். நந்தவனம் அங்க சென்றா ஒரு கலர் இருக்குது. ஆமா, நந்தவனத்துல ஒரு 12 கலர் இருக்குது. உண்மைதான்டா. அதுல அந்த கிணத்துல பார்த்த உடனே எனக்கு என்னென்னமோ தோணுச்சு. இப்ப எனக்கு நம்ம தோணுது அந்த பத்மாவதிய அந்த கிணத்துல இப்ப தள்ளி சாவடிக்க போறேன்டா. விளையாட்டுக்கு தான் சொல்றியா? ஏய் அது வினையாக முடிவதற்கு. மூடுறாவையே அடி பாவி, யாரு கொலகார பாவி, வாயை மூடு. நீ போற பஸ் கவுருமோ? நீ பாடிய 10 இடத்துல இறக்கி தூக்கு வாங்கணும். உன் வாயில எப்பொழுது நின்றுமோ? டேய் வா. என்ன போதும் சொல்லுப்பா. உண்மைதான். நாளைக்கு ஒரு நாளா உன்கிட்ட உத வாங்கி சாகறத விட விட ஒரே நாள் துக்கம். அந்த குழந்தை கிணத்துல தள்ளி சாகடிச்சிரு. அது மட்டும் கிடையாது. அந்த குழந்தை பொழைச்சிருந்து நானும் செத்து செத்து போ. நீ ஒரே சோத்துக்கு தொண்ட பூமிக்கு பாருடா நீ. கலைஞர் அசோக்குமார் மோனரை வச்சு வாங்கிட்டு வாங்க. சீவாங்க முடி. பக்கத்து ஒரு வருவார். நான் தலோடு அம்மா புக்கில இருக்கடா. எங்க குமரேசன் போடுவா. ஏய் இங்க வா. தீபக்கப்பா. ஏய் பாரு. இது பாருடா. நாளைக்கு அவளுக்கு திருமணமும் நடந்தா வரப்போற மாப்பிள்ள தான் இது அனைத்து சொத்துக்கும் அதிபதி ஆயிடுவான். நான் எதுக்கு அவளுக்கு விட்டு தரணும்? நான் ஏன் விட்டு தரணும்? சாகடிக்க போறேன். அந்த சக்கால திருப்பிய சக்காத்தி பத்த போன சாவடிச்சுனா அம்மா நான் காலு மேல காலு சாப்பிடுவேன்டா. போறேன். ஒரு நாளா உங்ககிட்ட உத வாங்கி சாப்பிடத்தை விட சாப்பிடுடா. தாலி போட்டு போறோம். டேய் அது மட்டும் கிடையாதுடா. நீ எதனா வாயை திறந்த நான் ஏன் திறக்க போறேன்? உங்க அம்மா நெடுக்கவன பிறந்துருவேன் நானு. ஐயோ, எல்லாத்தையும் பாதியா போடும். ஆமாண்டா. நீ குறுக்கே போல உனக்கு ரெக்கே பாகத்தை தரேன். சீப்போ உள்ள பத்மாவதி வாமா. நாளைக்கு திருமணம் செய்து கொண்டு போனா நீ ஏதாச்சும் வேலை செய்யலனா அம்மா அம்மா உயிரா பேசுவாங்க. அதுதான் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தேன். மாமியார் ஒண்ணு சொல்லுவாங்க. மாமனார் அவன் தடியே தூக்காருவான் புத்தகத்துக்கு. ஐயோ இது ஏன்டா என்னதான் வலிக்குது நீ அப்படியா துணிக்காட்டியா? வலிக்குதுன்னு சொல்லிட்டு
எனக்கு உடம்பு முடியல. ஹார்ட் டெஸ்ட் ஏய் மூடு வாய். அம்மாவதி இங்க பாரு, அம்மா உன்னை அடிச்சிட்டேன். அதனால மன ஆறுதலுக்காக இருவரும் இப்போ நந்தவனம் போகணுமா? ஏய் மூடுற வாயே. என் பொண்ணை நான் கூட்டிட்டு போக உனக்கு என்னடா? ஐயோ ஐயோ அம்மா நந்தவனத்துல ஏய் பத்மாவதி புறப்படலாமா? எப்படிமா? இங்க பாருமா, எனக்கு அரண்மனையில வேலை இருக்கு, நான் போறேம்மா. நான் வரல. நீங்க பாருமா, நீ வந்துதான் போகணும். இல்லம்மா. இங்க பாரு, அம்மா சொன்னா கேட்கவே மாட்டேன். ஏய் அம்மா சொன்னா கேட்கவே மாட்டேன். நீங்க எவ்வளவுதான் வரணும் புறப்படலாமா? எப்படி தெரியுமா? ஆடுது மெல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல அடியோரோ நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல வெண்ணிற மேகம் ஆற்றொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன பது புள்ளி பனி தூங்கும் பது புள்ளி பது புள்ளி காலத்தில் ஊர்வலமாய் நாட்டியம் நானே நான் அந்த ஆனந்தம் சுத்தி முத்தி பா. ஐயோ பாத்தியாமா, இந்த மலர் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மலர் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால இந்த மலரை நான் இப்போதே பறிக்க போறேம்மா. ஐயோ அம்மா, கீழே இறங்கி. என்னம்மா என்னம்மா செய்றீங்க? அந்த மலர் வேணும். அந்த மலர் உங்களுக்கு வேண்டுமா? ஆமா. அம்மா, உயரத்துல இருக்க அந்த மலர் தான் பார்த்தீங்க. கீழே பாருங்கம்மா, வாழடைஞ்ச கிணறு. ஐயோ நீங்க மலர் பறிக்கும் பொழுது தவறு விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன யாரும் பார்த்துப்பாங்க. பாத்தியாட என் மகளை, அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு மலர் தானே வேண்டும். ஆமா. நான் பறிச்சு தரேன். ஐயோ வேணாம்மா, எனக்கு இருப்பது ஒரே மகமா. நீ உனக்கு எதனா உன்னால தாங்கவே முடியாது. இல்லம்மா, நீங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டீங்க, நான் பறிச்சு தரேம்மா. அப்படியா? ஆமா. ஒரு கிலோ நான் ரெடி பண்ணேன். ஆகட்டும். பத்மாவதி ஏய் கடைசியா போடா. பாருமா, பத்திரம். சரிங்கம்மா, நான் பறிச்சு தரேம்மா. கூடாது, இப்போதே தள்ளணும். இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், மதிவதனாபுரி நாடு ராஜசேகர மன்னர் அவர் பெற்றெடுத்த மகன் அந்நாட்டு இளவரசர் சிவமணி இறந்து பிணக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இறந்து போன பிணத்திற்கு யார் பெண் கொடுக்க வருகிறார்களோ நாட்டில் பேர்பாதி ராஜ்யமும் ரூபாய் 10 லட்சமும் வழங்கப்படும். என்னம்மா?
வேண்டாம் அங்க இருக்குமா வேணாம்மா அதனால வேணாம் சரி, நீ அரண்மனைக்கு போ அம்மா போயிட்டு வாம்மா. போயிட்டு வா. டேய் வாடா என் சகக்கு. செத்தாளா? ஏய் சாவடிச்சிட்டியா? யாரா யாரடா பத்மாவதியா? அவன் சாவக்கூடாதுடா அவளால ஒரு காரியம் ஆக போகுது ஆரியமா புரிஞ்சுட்டானா? வாங்கி கொடு அவ திருமணம் செய்து கொடுத்தானா எனக்கு ஒரு நாட்டுல பாதியும் 10 லட்சம் பணம் தராங்களாண்டா எதுக்கு? எதுக்கா டேய் மதிவதனா ஒரு நாடு இருக்கு பாத்தியா அந்த நாட்டு இளவரசன் இறந்து கிளப்போலமா இருக்கிறானா அதனால அந்த நாட்டு மன்னர் இருந்த பிணத்திற்கு யாரு பெண் தருகின்றார்களோ அவர்களுக்கு 10 லட்சம் பணமும் நாட்டுல பாதி எழுதி தராங்களாம் அதனால நான் பத்மாவதி திருமணம் செய்து கொள்ள போறேன்டா அடி கொலடா பாவி. ஏய், என்ன பண்ண போறீங்கப்பா திருமணம் செய்து வைக்க போறான்னு நினைச்சா செத்து போன பிணத்துக்கு தாலி கட்ட கொண்டு போறா. நீ பெற்றெடுத்த மகளாக இருந்தா இப்ப செயலை செய்திருப்பியா பாரு. ஏய், அவ செத்து போயிட்டா எனக்கு என்ன லாபம் இருக்குது அதனால சாக விடாம இறந்த பிணத்திற்கு நான் பெண் தர போறேன்டா கேவலம் நீ நான் சொல்றது நான் கேக்குறது 10 லட்சம் ரூபாய் பணத்திற்காகவும் பணம்டா பாதி ராஜ்யத்திற்காகவும் சும்மாவா இப்ப செயலை செய்யறியே. ஜெய்வன் நான் பிறக்கும் பொழுது கையில என்ன எடுத்தாங்க? ஒண்ணுமே கிடையாது நீ இறக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லைன்னா 10 லட்சம் ரூபாய் பணத்திற்காக இப்ப செயலை செய்யறியே. நீ செத்த பிறகு கூட ஒரு மாதம் 10 லட்சம் சாவரத்துக்கு வீடு வரை அந்த பணம் அந்த செத்து போன பணத்தை எடுத்து கொண்டு பணம் வேணும்டா பாவி. பணம் வேணும் நீ செத்த பிறகு 6 அடி மண்ணு கூட உனக்கு சொந்தம் இருக்காது. உன்னை செத்து உன்னை எடுத்து போய் குடியில மாறி வெயில போடும் இது மாதிரியா ரோதனை என்னடா கட்சி போட்டு கட்டிட்டு குரு எப்படி டேய் நான் திரும்ப செய்யறதா போறேன்டா இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு நீ செத்து போன பொண்ணா போ சொல்ல 6 அடி மண்ணுல உன்னை மதிப்பாங்க. ரொம்ப நாளானா உன் எலும்பெல்லாம் வாரி போட்டுட்டு பொட்ட இடத்துல இன்னொரு குளத்தை போட்டு பொதிப்பாங்க. என்ன பண்ணலாம் 6 அடி மண்ணு கூட உனக்கு சொந்தம் இல்லை. என்னடா பண்ணலாம் அதனால இந்த பணத்திற்காகவும் இந்த ராஜ்யத்திற்காகவும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழிக்காது. டேய் தேவடியா நீ வாழத்துக்கு நான் நல்லது சொல்லுவேன். தொடப்ப கட்டியால அடிப்பேன் வேணா தேவடியா. எதை எப்படி பண்ணி எனக்கு தெரியும்டா ஊர்ல நீ பாருடா வேணாமா. இங்க பாரு உனக்கு எடுத்துட்டு வேலை அவளை போய் அவங்களுக்கு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா அம்மா நான் போய் ரெடி ஆகி வரேன்டா புறப்படுமா போயிட்டு வரேன்டா அம்மா, இந்த பாவில அரசாங்க வேலையே விட்டுட்டு எப்ப ஒரு பெண் என்று பாராமல் செத்து போன பிணத்திற்கு தாலி கட்ட உன்னை கொண்டு போறாளோ அந்த பாவி நல்ல கதிக்கு போக மாட்டாம்மா. இந்த பாவி நான் எவ்வளவுதான் தடுத்து நிறுத்தியோ இந்த ஏழை என் பேச்சு ஏற்படுமா படாது. 10 லட்சம் ரூபாய் பணத்திற்காகவும் பாதி ராஜ்யத்திற்காகவோ இப்பேற்பட்ட செயலை செய்கிறான். கடைசியா உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும். நான் எடுத்து வளர்த்த பாசத்திற்காக நான் எடுத்து வளர்த்த பாசத்திற்காக நல்ல சாவச்சிருவாங்க. இறுதியாக உன்னை பார்க்க வேண்டும், ஒரு ஆறுதல் வார்த்தை கூற வேண்டும். அம்மா பத்மாவதியா, அப்பா என்னப்பா உங்களுக்கு? அப்பா ஏன்பா இப்படி கண்ணீர் இருக்கிறீங்க? என்னப்பா உங்களுக்கு? ஏன்பா 2 நாட்களாக அரண்மனைக்கு வேலைக்கு வரல நீங்க? அம்மா இந்த பாவி நான் அரசாங்க வேலையை விட்டுட்டம்மா. ஐயோ
இனிமேலும் இந்த பாவி முகத்தை நீ பார்க்க முடியாது அம்மா. நீங்க என்னப்பா சொல்றீங்க? அரசாங்க வேலை விட்டுட்டீங்களப்பா. அப்பா எந்த மன கோவில் சிலையாக அமர்ந்தாயப்பா, மனதோடு மனதாக கலந்தாயப்பா. எந்த மன கோயில் சிலையாக அமர்ந்தாயப்பா, மனதோடு மனதாக கலந்தாயப்பா. எந்த மன கோவில் சிலையாக அமர்ந்தாயப்பா, மனதோடு மனதாக கலந்தாயப்பா. கனவென்னும் தேரேறி பறந்தாயப்பா, இன்பம் காணாமல் என் வாழ்வுகளை மோதுதே. என்றும் சிலையான நம் தெய்வம் பேசாதப்பா, அருகான மலர் மீன் மலராதப்பா. கனவான கதை மீண்டும் தொடராதப்பா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறார். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறார். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறார். அம்மா என்ன பாச்சு உங்களுக்கு? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, அப்பா இதுவரையிலும் அந்த பாவி செய்த கொடுமையெல்லாம் இந்த பாவி நான் தட்டி கேட்டு வந்தனம்மா. அந்த பாவி உனக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கான். அப்பா, எனக்கு அவ திருமண ஏற்பாடு செய்திருக்கின்றாளா? அப்பா, அந்த பாவிடத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க போகுதுப்பா. நான் திருமணம் முடிந்து சந்தோஷமாக வாழ போறேன். அப்படி என்றால் எனக்கு திருமணம் நடக்க கூடாதா? நான் சந்தோஷமாக வாழக்கூடாதா? காலம் முழுவதும் இந்த பாவிடத்து அடிகளை உதவிகளை வாங்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் சித்திரவதைகள் அனுபவிக்கணும் அப்பா. இதுதான் உங்களுடைய ஆசை அப்பா. அம்மா, வெளுத்ததெல்லாம் பாலன் நினைக்கிறியம்மா. உன் நல்ல மனதுக்கா இப்பேற்பட்ட நிலைமை நடக்க வேண்டும். என்னப்பா சொல்றீங்க? நல்ல ஒரு ஆடவரை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று இந்த பாவிக்கு ஆசை இருக்காதம்மா. ஆனா உனக்கு பார்த்திருக்கிறாரே மாப்பிள்ளை, எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை மதிவதனாபுரி நாடு ராஜசேகர மன்னர் அவர் பெற்றெடுத்த அந்நாட்டு புதல்வர், அந்நாட்டில் இளவரசர் சிவமணிக்குத்தான். ஒரு நாட்டு இளவரசருக்கு என்ன திருமணம் செஞ்சு வைக்க போகிறாளா? அப்பா, அவ குடும்பக்காரியாக இருந்தாலும் அவருடைய மனதிலும் மீறி இருக்கின்றது. ஒரு நாட்டு இளவரசரை பார்த்து எனக்கு திருமணம் செய்ய போகிறார். அப்பா, எனக்கு சந்தோஷமா திருமணம் நடக்க போகுதுப்பா. அந்த பாவிடத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க போகுதுப்பா. அதுக்கே பத்மாவதியே, அப்பா, உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை, எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை அவன் மனக்கோலத்துல இல்லம்மா. என்னப்பா சொல்றீங்க? உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை, எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை அவன் திருமண கோலத்துல இல்லம்மா, அவன் பிண கோலத்துல இருக்கான்.
மாப்பிள்ளை மனைக்குளத்துல கிடையாது